பிரைஸ் லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நாம் யாவரும் சேர்ந்தே வாசிப்போம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். நாம் சொல்லுவோம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வருகிற ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்கள் கன்மலை, நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் துருகம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். எங்களுடைய இரட்சண்ய கொம்பு நீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தைரியம் உண்டாகட்டும், உமக்குள்ளே ஒரு பலன் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். எல்லா கவலைகளும் கர்த்தாவே, பயங்களும் நீங்கட்டும் ஜெபிக்கிறோம். நீர் அவரோட கூட இருக்கிறீர் கர்த்தாவே என்ற அந்த உணர்வு, தைரியம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். நீர் வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்பமான நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, யோபுவையும் அவன் குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்த தேவன் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. கர்த்தாவே, தேவையில்லாத எல்லா கெட்ட சொப்பனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கவலைகளோடு போராட்டங்களோடு கர்த்தாவே இந்த நாளை எதிர்கொண்ட நபர்கள் இருப்பார்களே, ஆனால் இந்த இரவு அவர்களுக்கு ஒரு கர்த்தாவே அற்புதத்தின் நிறைவாக இருக்கட்டும் ஜெபிக்கிறேன். காலையில் எழுந்திருக்கும் பொழுது எல்லா போராட்டங்களும் மாறி போகட்டும். ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும், புதிய பலன், ஒரு புதிய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் நீர் தாங்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரீரத்திற்குள்ள எல்லா பலவீனங்களும் தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரியா இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் உதவி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம், நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். God bless you.